வணக்கம். தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ளே போகலாம் வாங்க. நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் பண்ண போகிறோம். சிக்கன் நல்லா கழுவி சுத்தம் பண்ணதுக்கப்புறமா உப்பு, மஞ்சள் தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், காஷ்மீரி சில்லி பவுடர், கரம் மசாலா, இஞ்சி பூண்டு விழுது இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். கூடவே கார்ன்ஃப்ளவர் மாவு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூள் 1/4 ஸ்பூனுக்கு கொஞ்சம் குறைவாக சேர்த்துக்கோங்க. சிக்கன் நம்ம கழுவி சுத்தம் பண்ண போதே தண்ணி இருக்கும். ஸோ தண்ணி நம்ம எதுவும் சேர்த்துக்க வேணாம். இது நல்லா ட்ரையாக தான் இருக்கணும். மசாலா சிக்கனில் இந்த போல் நல்லா ட்ரையாக ஒட்டி வரணும். அப்படி இருந்தால் தான் எண்ணெயில் நம்ம பொரிக்கையில் மசாலா பிரிஞ்சு வராமல் இருக்கும். இப்போ நல்லா எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம சிக்கனை அதில் போட்டு எடுத்துக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இது நம்ம வீட்லேயே செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்க குடமிளகா, அந்த முட்டைக்கோசு அதெல்லாம் பெரும்பாலும் சாப்பிட மாட்டாங்க. ஸோ இப்படி நம்ம சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் பண்ணையில், பொதுவாக ஃப்ரைட் ரைஸ் பண்ணையில் அந்த வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணி நம்ம பண்ணோம் அப்படின்னா அவங்க வெஜிடபிள்ஸ் அவாய்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த சிக்கன் ஒரு வாய், ரைஸ் ஒரு வாய், அப்புறம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் கலந்து சாப்பிடல ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப விரும்பியும் சாப்பிடுவாங்க. இப்போ இது நல்லா புரிஞ்சதுக்கப்புறமா எண்ணெயை வடிச்சிட்டு வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அந்த எண்ணெயிலே நம்ம 2 முட்டையை உடைச்சிட்டு சேர்த்துப்போம். உங்களுக்கு கொஞ்சம் பெரிய பீஸாக வேணும் அப்படின்னா முட்டையை உள்ளே சேர்த்தனோடனே, பேனில் சேர்த்தனோடனே கலந்து விடாமல் கொஞ்சம் வெயிட் பண்ணி நீங்கள் கலந்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெரிய பீஸாக வரும். இப்போ முட்டைக்கு தேவையான அளவு மிளகாத்தூளும் உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நல்லா நம்ம கலந்து கொடுத்துக்கலாம். நல்லா கலந்தாச்சு. இது ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே இருக்கட்டும். நம்ம பேன் நல்லா ஹீட் ஆனதும் 2 கரண்டி அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். சிக்கன் பொரிச்ச எண்ணெயை சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டளவு இஞ்சி நல்லா பொடுசாக கட் பண்ணிட்டு உள்ளே சேர்த்துருக்கேன். அது நல்லா எண்ணெயில் கலந்ததுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் நல்லா நீல வாக்கில் மெல்லிஸாக ஸ்லைஸ் பண்ணிவிட்டு அதுவும் உள்ளே சேர்த்தாச்சு. நல்லா நம்ம கலந்து கொடுத்துக்கலாம். இப்போ வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிடலாம். கேரட், முட்டைக்கோஸ், குடமிளகாய், அடுத்து பீன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லா வெஜிடபிள்ஸையும் நல்லா நம்ம கலந்து கொடுத்துக்கலாம். இந்த ஆயிலே ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். கொஞ்சம் உப்பு, காஷ்மீரி சில்லி பவுடர் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1/4 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம கலந்து கொடுத்துக்கலாம். வெஜிடபிள்ஸ் ஆல்ரெடி தண்ணி விட்டு தான் வேகும். இது வெஜிடபிள்ஸ் நல்லா சாஃப்டாக குக் ஆகி வரணும் இல்லை, ஆஃப் பாயில் குக் ஆச்சு அப்படின்னாவே ஓகே தான். இது சோயா சாஸ் 1 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்துட்டு அதையும் கலந்ததுக்கப்புறமா நம்ம சாதம் வேக வச்ச பாஸ்மதி ரைஸ் உள்ளே சேர்த்துக்கலாம். நான் ஆல்ரெடி பாஸ்மதி ரைஸ் வேக வச்சு ஆற வச்சுருந்தேன். அதை இப்போ உள்ளே சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா பொறுமையாக கலந்து கொடுங்க. சாதம் உடைஞ்சிராமல் இருக்கணும். இப்போ நம்ம பொரிச்ச முட்டையை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா நம்ம சிக்கன் எண்ணெயில் பொரிச்சோம் இல்லைங்களா, அதை இந்த போல் குட்டி குட்டி பீசஸாக நம்ம கையில் உடச்சி விட்டுக்கலாம். முழு பீசஸாக போட வேண்டாம். கொஞ்சம் குட்டி குட்டி பீசஸாக போட்டிங்க அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். நம்ம பீஸை நல்லா உடச்சி விட்டுட்டு உள்ளே சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். டேஸ்ட் பண்ணி பார்த்தபோது எனக்கு உப்பும் காரமும் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. ஸோ அதனால் மிளகுத்தூளும் நான் உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி, உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உப்பும் மிளகும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது ஈவனாக நல்லா எல்லாம் கலந்து கொடுத்துடலாம். நல்ல வாசனை கமகமான்னு வருது. ரொம்ப சூப்பரான சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் அழகாக தயாராகிட்டே இருக்குது. இதை நல்லா ஈவனாக கலந்து கொடுத்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அந்த ஹீட்டில் வச்சே நல்லா கலந்து கொடுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். கீழே இறக்கி வச்சுட்டு கலந்து கொடுக்க வேண்டாம். இதெல்லாம் நல்லா கலந்ததுக்கப்புறமா மேலால் மல்லி இலை பொடிசாக கட் பண்ணி தூணும் அப்படின்னா நம்மளோட சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் சூப்பராக தயாராகிடுச்சு. இதை இப்போ அழகாக பரிமாற ஆரம்பிச்சிடலாம். நம்ம நல்லா சூடாக இருக்கையிலேயே டொமேட்டோ கெச்சப்போட சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாளைக்கு நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.